நம்முடைய ஊர்மச்சிக்குளம் பகுதியில் இருக்கிற உயர்நிலை பள்ளிக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 பள்ளி வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. தொகுதியுடைய மேற்கு தொகுதியுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து. அது மட்டுமல்லாமல் இந்த உயர்நிலை பள்ளியை துவக்க பள்ளியை நடுநிலை பள்ளியாக உயர்த்தி அப்போ உயர்நிலை பள்ளியாக மாற்றியதும் அம்மாவுடைய ஆட்சியில் தான் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறார். ஆண்டுகள் தோறும் இந்த பள்ளியை தத்தெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சம் ரூபாய் மீது கொடுத்து 2018-19 20 லட்சம் ரூபாய் 2 வகுப்பறையில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. 2020-21 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2 வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. 22-23 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி இப்போ 2 கட்டடங்கள் 2 வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஊர்மச்சிக்குளம் இந்த உயர்நிலை பள்ளிக்கு 5.5 லட்சம் செலவில் கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்கோம். ஊர்மச்சிக்குளம் காந்தி நகர் பகுதியில் ரூபாய் 10 லட்சம் ரூபாயில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிள்ளையார் கோவில் தெருவிலையும் 10 லட்சம் ரூபாய் செலவில் இதே ஊர்மச்சிக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அருகாமையில் இங்கிருந்து பேருந்தில் சென்ற மக்கள் வெயிலையும் மழையிலும் நனைகிறார்கள் என்பதற்காக 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிறுத்தும் நிலையம் கட்டி கொடுக்குறோம். நிழற்குடை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அம்மா கிண்ணிக்கு கொண்டாந்துருக்கோம். இங்கே எத்தனை வார்டுங்க? 4 வார்டு. எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க? இங்கே மட்டும் 6000 பேர் தான். தொகுதி மேம்பாட்டு நிதி பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே இங்கே செலவு செய்யப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பறவை பேரூராட்சியில் நடைபெற்ற பணிகளை பற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம். புதிதாக 2ஆக பிரித்து கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம். பறவை நடுநிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக உயர்த்தி இருக்கிறோம். அம்மாவுடைய ஆட்சியில் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பறவை பேரூராட்சிக்கு 2 அம்மா மின்னி கிளினிக் கொண்டு வந்து இங்கே செயல்படுத்திருக்கோம். அரசு ஆரம்ப சுகாதார சித்த மருத்துவ துவக்கப்பட்டிருக்கிறது. 15 வார்டுகளுக்கும் தார் சாலைகள் மற்றும் பேவர் சாலைகள் அமைத்து கொடுத்துருக்கோம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து. பறவை பேரூராட்சி உள்ள பள்ளிகளுக்கு வகுப்பறை கட்டி கொடுக்கப்படும். எல்லா பள்ளிகளுக்கும் வகுப்பறை கட்டி கொடுத்துருக்கோம். சத்தியமூர்த்தி நகரில் நாடக மாடு அமைத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சத்தியமூர்த்தி நகரில் 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி அமைத்து கொடுக்கும். முதல்ல பார்த்தா 25,000 தான் இருந்துச்சு. அங்கே மக்கள் பெருக்கம் அதிகமாக இருந்ததுனால 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி கொடுத்து மக்களுக்கு தங்குதடையின்றி குடிநீர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஊர்மச்சிக்குளம் நகர பேருந்து வசதி செய்து கொடுத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி ஊர்மச்சிக்குளம் கட்டிட பயணியர் நிழற்குடை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணா நகரில் புதிய நாடக மேடை நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டிருக்கு. இது பூரா பறவைக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எவ்வளோ செஞ்சிருக்கின்றது உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்னை 3 முறை இந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்ததன் அடிப்படையில் இந்த பகுதி மக்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி 4 சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்கோம். அங்கன்வாடி மையம் 5 அமைத்து கொடுத்துருக்கோம். நாயவிலை கடைக்கு 3 கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் டோபிகானா கட்டி கொடுத்துருக்கோம். மினரல் வாட்டர் 2 RO பிளான்ட் இன்றைக்கு துவக்க நிலையில் உள்ளது. வைகாட்டிலிருந்து பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கிணற்றிலிருந்து பறவை பேரூராட்சிக்கு மாற்றி இவர்களே அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பவர் ஹவுஸ் கணபதி நகர், சாமிநாத நகர் ஆகிய பகுதியில் மக்கள் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலையத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. பறவை கண்மாய் குடிமராமத்து பணி தூர்வாரப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு வசதியாகவும் நிலத்தடி நீர் கூடியும் இருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன்.
பறவை பேரூராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டு அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. துவரிமான் பறவை இணைக்கின்ற வகையில் ஒரு பாலம் கட்டி முடிக்கப்பட்டு இந்த வழித்தடங்களுக்காக நீதிமன்றம் சென்று தனியார் ஒருவர் வழக்கு தொடுத்திருக்கிறார். அதனால அந்த பாலம் பணி எல்லாம் முடிந்து பயன்பாட்டில் இப்போ என்னென்னா அது அந்த பயன்பாட்டை எப்படி செய்கிறாங்கன்னா அன்ஆதரைஸாக பயன்படுத்துகிறாங்க. ரோடுகள்லாம் சாலைகள்லாம் இந்த அரசு இப்போ 3 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இந்த அரசு திராவிட மாடல் என்று சொல்லிடுற திமுக அரசு 3 ஆண்டுகளாக நானும் ஓதி பார்த்துட்டேன். சேடங்காதில் சங்கு ஊதுற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வேலையும் நடக்க மாட்டேன்றது. அது ஹைவேஸ் தான் செய்கிறாங்க. அந்த பணியை செய்ய மறுக்கிறாங்க. பறவை கண்மாய் மக்களுக்கு குடிநீர் ஆதாயத்தையும் இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைப்பதற்கும் விவசாய பயன்பாட்டுக்கும் நீர் பற்றாக்குறை இருக்குன்னா ஆற்று பள்ளமாயிருச்சு. இதனால் தேனூர் கொடிமங்கலம் அருகாமையில் ஒரு தடுப்பணை அமைக்க எங்கள் காலத்திலே நிதி ஒதுக்கப்பட்டது. ஆண்டுக்கு ஆண்டு நிதி அதனுடைய கட்டுமான பணிகளுடைய செலவு கூடுதலான இவங்க இதுவரைக்கும் இன்னும் நிதி ஒதுக்கலை. எங்கள் இதில் 18 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டும் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நிதி இங்கே அது கூடி போய் இப்போ 26 கோடி ரூபாயில் இருக்குது. இந்த ஆண்டாச்சும் முடிச்சு தரேன்னு சொன்னார். அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டேன். நீர்வளத்துறை அமைச்சர் உறுதியாக கொடுக்கப்படும்னாரு. ஆனால் அறிவிப்பில் ஒன்றும் வரல என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பறவை பேரூராட்சிக்கு மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான், அதுவும் எங்களுடைய முதலமைச்சர் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி அதாங்க இவங்களுடைய உதவியினால தான் 15 கோடிக்கு மேலே பணிகள் நடைபெற்றிருக்கு. இது மட்டும் அல்ல, இந்த பேரூராட்சியில் இப்போ இந்த ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகளில் எந்த ஒரு இதுவும் செய்யவே இல்லை. அதே மாதிரி அம்மாவுடைய பேரூராட்சிக்கு அறிவித்த நம்ம விளையாட்டு திடல் பறவை பேரூராட்சிக்கு அமைத்து கொடுத்துருக்கோம். அங்கே இருக்கிற வீரர்களுக்கு கழிப்பட வசதி, குடிநீர் வசதி அத்தனையும் அமைத்து கொடுத்துருக்கோம். எங்கள் ஆட்சியில் அது என்னுடைய நிதியிலேயே எல்லாமே அதுவும் செஞ்சுருக்கேன் என்பது பெருமையோடு. ஆனால் இந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. ரெண்டாவது என்னென்னா, நான் உங்கள் தொகுதியின் முதல்வர்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் உங்கள் தொகுதியின் முதலமைச்சர்ன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்து 10க்கு மேற்பட்ட நிலுவையில் இருக்கிற அந்த இதெல்லாம் நீங்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க கோரிக்கைகளை, அதை நான் உடனே நிறைவேற்றி தரேன்னு சொன்னார். அதில் இந்த தடுப்பணையும் ஒன்று, அதே மாதிரி பார்க்கு ஒன்று, நம்முடைய பறவை பேரூராட்சி கம்மாயில் பார்க் அமைக்கிறதுக்குன்னு சொன்னோம். அதுவும் நிலுவையில் இருக்குது. ஒன்றுமே செய்யலை. அந்த 10 கோரிக்கையில் உங்களின் முதல்வர் அறிவித்தார். அது பேர் இந்த அரசை பொறுத்தளவுக்கு திட்டங்கள் அறிவிப்பதோடு சரி, ஆனால் செயல்பாட்டுக்கு எதையும் நிதி ஒதுக்குறது கிடையாது. அதுக்கான பூர்வங்க பணியும் எடுக்கிறது இல்லை. ஆனால் எங்களை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை பலிகடாக ஆக்குறார்கள். நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்தும் கூட எந்த பணியும் செய்கிறதில்லை என்பதை மற்ற பணியோடு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த பறவைக்கு மட்டுமல்ல, நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதனால்தான் ஏறத்தாழ 10,000 கோடிக்கு மேலே எங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் பேரன்புக்குரிய எங்களுடைய கொறடா மேற்கு மண்டலத்துடைய தளபதி வேலுமணி அவருடைய உதவியினாலும் எங்களுடைய முதலமைச்சர் அம்மாவுடைய கருணையினாலும் நான் எடப்பாடியாருடைய கருணையினாலும் மதுரை மாநகரில் பார்த்தீங்கன்னா உயர்மட்ட பாலங்கள், பறக்கும் பாலங்கள் முதலாக கட்டி கொடுக்கப்பட்டது இந்த ஆட்சியில் தான். அதே மாதிரி சாலை வசதிகள், விரவனூர் சாலை, விரவிச்சாலை, ஆற்று அருகாமையில் 4 தடுப்பணம் கட்டியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தல்லாகுளத்திலிருந்து ஊமச்சிகுளம் வரைக்கும் 7.5 கிலோமீட்டருக்கு பறக்கும் பாலம் கட்டி கொடுத்துருக்கோம். 100 வார்டுகளுக்கும் தங்கு தடையின்றி குடிநீர் கொடுப்பதற்காக 24 மணி நேரம் கொடுக்குற அந்த திட்டத்தை கொண்டு எங்கள் முதலமைச்சர் தொடங்கி வச்சு நிதி ஒதுக்கீடு செஞ்சு 1296 கோடியில் தொடங்கப்பட்ட அந்த திட்டமானது
ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நானும் கேட்காத இல்லை. நம்முடைய நகர்ப்புறத்துறை அமைச்சர் கூட சொன்னார், போனாண்டே வந்து திறந்துருவோம், டிசம்பரில் தொடங்கிடுவோம்னு சொன்னார். இது வரைக்கும் நடக்கலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் மதுரை மாநகரில் நடந்திருக்கே ஒழிய நீர்நிலை எல்லாம் கூட்டியிருக்கோம், குடிமராமத்து பணி எல்லாம் நடந்திருக்கு. இத்தனை பணிகளும் எங்கள் ஆட்சியில் தான். இதனால் எல்லா இடங்கள்லையும் நீர்நிலைகள் கூடியிருக்கு, நிலத்தடி நீர் கூடியிருக்கு. அதை நிறையாத 40 ஆண்டுகள் நிறையாத மாரியம்மன் தெப்ப குளத்தை நிறைச்சு காட்டணும். தொடர்ந்து அதை நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு 2 அமைச்சர் இருக்காங்க. நான் 2 அமைச்சர் முக்கியமான துறை, ஒருவர் பிடிஆர் பன்வேல் தியாகராஜன், இன்னொருத்தர் மூர்த்தி நல்ல இலாக்காவில் வச்சிருக்காரு. அவர்கள் எப்படி இருக்காருன்னா நான் சொல்ல விரும்பலை. ஆனால் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே. இந்த ஆட்சியில் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு கேட்கக்கூட எடுத்து வந்தீங்கன்னா இவர்களாம் இருந்த அமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உங்கள் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏறத்தாழ 3 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் மதுரைக்கு என்று எதுவும் ஒதுக்கலை. ஒன்று ஜல்லிக்கட்டு மைதானத்தை ஒதுக்குனாங்க. இது வேற ஒன்று. அதே மாதிரி அவர் கலைஞர் பேருக்கு இன்னொரு நூலகம் கட்டினாங்க. நான் கூட சொன்னேன், 100ஆண்டு விழா கொண்டாடப்பட மூக்கியா தேவருக்கு மணிமண்டபம் அமைங்க, அவர் பிறந்த ஒரு பாப்பாப்பட்டிக்கு அங்கே இருக்க அரசு பள்ளிக்கு அவருடைய பெயரை வைங்க. சட்டமன்றத்திலே கோரிக்கை வச்சேன், கவன ஈர்ப்பு கொண்டு வந்தான், கேள்வி போட்டான், எதுவுமே செய்யலை. அது மட்டுமல்ல, நம்ம 5 மாவட்ட விவசாயிகளுடைக்கும் மக்களுக்கும் வரப்பிரசாதமாக இன்னைக்கு முல்லை பெரியார் அணையை கட்டி கொடுத்த பெண்ணிக்குட்டினுடைய சிலையை, மார்வளர் சிலையை வச்சதோடு இவங்க கடமை முடிஞ்சிருந்தோம். ஆனால் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க, அவருடைய சமாதியை வந்து புனரமைக்கப்படும், 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆனதுனால அவருடைய சமாதி வந்து புனரமைக்கப்படுனாங்க. அது சிதிலம் அடைந்திருக்கிறது. அதை கூட இந்த அரசாங்கம் செய்யலை. 5 மாவட்ட விவசாயம். ஆனால் அவங்க அப்பா பேருக்கு மட்டும், கலைஞர் பேருக்கு மட்டும் எல்லா இடங்கள்லையும் நினைவு மண்டம் கட்டுறது எல்லாம் பார்த்தா, நூல் நிலையம், பல்வேறு கட்டடங்களை கட்டி அவங்க அப்பா பேரை சொல்கிறாங்க. இது என்ன நியாயம் என்பதை மக்கள் மத்தியிலேயே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். வேற முக்கியமான வேற இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லுங்க. அவர் அமமுக பாஜக இணைய போறதா ஒரு தகவல் வந்திருக்கு, உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய பிரச்சனை இந்த கலாச்சாரம். அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிருக்கோம். இந்த கள்ளச்சாராயத்தினால 70 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்களே. இதை பற்றி ஏதாச்சும் ஒரு நிருபரை கேட்குறியா? ஏதாச்சும் ஏட்டி போட்டியா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? நான் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதை மட்டும் போட்டுறீங்க, முக்கியமான இதை விட்டுறீங்க. இவங்களுடைய மதுவிலக்கு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு சிறையில் இருக்கார்ல, அவரே 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் 10 ஆண்டுகளாக இல்லை என்று சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கார். எங்கள் ஆட்சியில் கள்ளச்சாராயமே கிடையாது, விற்கப்படலை. இது மாதிரி இறப்புகள் இல்லை, தவிர்க்கப்பட்டது. கள்ளச்சாராயத்தை நாங்கள் அடியோடு ஒழிக்கிறது நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளலை. கடந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், செங்கல்பட்டுலேயும் விழுப்புரத்துலேயும் ஏறத்தாழ 23 பேர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தாங்க. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணுறீங்க. இருங்க, 23 பேர் இறந்தாங்க. அப்போவே என்ன சொன்னார், இரும்பு கொண்டு அளக்கவும். இனிமேல் யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டிக்கப்படுவார்கள், அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம்லாம் சொன்னார். இப்போ கள்ளச்சாராயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் ஏறத்தாழ 70 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹாஸ்பிட்டலில் வந்து 130 பேர் 140 பேர் இருக்காங்க. இப்போ கூட இதை விவாதிக்க எங்களுடைய எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதியை கொடுக்கல. நாங்கள் போன பிறகு அவர் என்ன சொன்னார், கேள்வி நேரத்துக்கு முன்பாக எந்தது அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறார். யார்? சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னார். அப்போ எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் விளக்கமாக சொன்னார், 56 விதியின்படி முக்கியமான பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து பேசி
மற்ற அலுவலர்கள் ஆய்வை ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே இருக்கு. அந்த விதியின்படி எங்களுக்கு அனுமதி கொடுங்க, அதை பற்றி பேசணும், மக்கள் உயிருக்கு போராடி கொண்டு இருக்காங்கன்னு சொன்னார். நானே களத்துக்கு சென்றார். அது வரைக்கும் நீங்கள் ஊடகங்களில் இந்த கள்ளச்சாராயத்தை பற்றி இறப்பை நீங்கள் சரியாக எழுதணும். எங்களுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அந்த கள்ளக்குறிச்சிக்கு போய் மிதித்த பிறகுதான் கள்ளச்சாராய சாவே வந்தது. அந்த சாவுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி சொல்லி மறுத்து பார்த்தீங்கன்னா அவர் மறுத்து, அதனாலேயே 2 கேரத்துக்கு வந்தவங்க அவங்க போய் மேலும் மது குடிச்சு இத்தனை பேர் பாதிப்புக்கு காரணம் அங்கே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், கண்காணிப்பாளர். அது அருகாமையிலே மாவட்ட அலுவலகம் அருகாமையிலே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது குறித்து பேசுறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் வெளியே சென்ற பிறகு உண்மையிலே ஒரு முதலமைச்சர் கடமை உணர்வோடு இருந்தா அவர் வந்திருக்கணும்ல. இன்னைக்கு எதிர்கட்சிகள் இதை எழுப்புவாங்க, எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாரு, பேசுவாரு, இதுக்கு நம்ம பதில் சொல்லணும், நம்ம இருக்கணும்னு இருப்பார்ல. எங்களை வேணுண்டே சொல்லி திமுக வேணுண்டே இந்த தொடர் முழுவதும் எங்களை அப்புறப்படுத்தணும், இல்லைன்னா கேள்வி மேல் கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்கனவே கெட்ட பேர். 40 தொகுதியில செஞ்சாங்களே, என்ன அதுல பெருமை அவங்களுக்கு? ஒண்ணுமே இல்லை. அதனால இன்னைக்கு மக்கள் எல்லாம் வேற முடிவுல இருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. நாங்க போன பிறகு அதே கேள்வி நேரத்தில் முதலமைச்சரை பேச விடுறாரு. கேள்வி நேரத்தில் எல்லாரும் சட்டம்டா எல்லாருக்கும் ஒன்று தானே, என்னங்கப்பா என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன செல்வகுமார் போய் ஒதுங்கி நிற்கிற? சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்று தானேங்க, விதினா எல்லாரும் ஒன்று தானே. எங்களை 56 விதின்னு நாங்கள் சொல்கிறோம், சொல்லியும் கூட எங்களை அனுமதிக்கல. ஆனால் முதலமைச்சர் எங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு வெறும் மைதானத்தில் கம்பு வீசுன மாதிரி, வெறும் மைதானத்தில் கம்பு சொல்லட்டுற மாதிரி அவர் பேசுகிறார். ஆனால் இந்த கள்ளச்சாராயத்தை பற்றி அவங்க தோழமை கட்சிகள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக போயிருக்காங்க, ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? அன்பு திருமாவளவன் ஏதோ ஒன்று சொல்கிறார், அவர் இருக்கிற இடமே சரியில்லை, பூர்ண மது வழக்கு கொண்டு வரும்னு சொன்னார். இதே சொல்கிறது தான் நம்ம முதலமைச்சரும் ஏற்கனவே சொன்னார், ஒரு சொட்டு மது கூட இருக்காது. அவங்களுடைய சகோதரி என்ன சொன்னாங்க, கனிமொழி, இளம் விதவைகள் கூடி போயிட்டாங்க, எனவே இள விதவைகளை தமிழ்நாடு அதிகமாயிருச்சு, இந்த மது கடையெல்லாம் மூடணும், எங்கள் அண்ணன் வந்தாருன்னா மூடுவார், மது ஆலையெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிறாங்களே, உங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிறாங்கன்னு ஊடகங்கள் கேட்டபோது, மதுரை ஊடகக்காரங்கள்ல நீங்கள் பயந்துட்டு எதுவும் கேட்க மாட்டீங்க. இந்த வில்லங்கமாக அந்த மதி கேட்குற மாதிரி ஏதாச்சும் வில்லங்கமாக கேட்கறது தான், ஆக்கப்பூர்வமான கேட்க மாட்டாங்க. ஆக்கப்பூர்வமாக அவங்க கேட்டாங்க, என்னம்மா உங்கள் மது ஆலயம் நடத்துறதெல்லாம் உங்கள் கட்சிக்காரங்க தலைவர்கள் தானே, அப்படி இருக்கும்போது அவங்களாம் என்ன செய்வீங்க? எங்கள் கட்சிக்காரையும் எங்கள் தலைவர்கள் நடத்தினாலும் எங்கள் அண்ணன் உடனடியாக மூட சொல்லிடுவார், வேறு மாநிலத்துக்கு கொண்டு போக சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை இப்போ எங்கேயுமே காணோம், பேசவே காணோம். இப்போ அப்போ காட்டிலையும் இப்போ 38% பேர் பெண்கள் விதவைகள் கூடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி விவாதிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நீங்களும் அதை விட்டுட்டு வேற இடமோ கேட்குறீங்க. இதை எங்கள் 2 பேர் துப்பாக்கி 2 பேர் போலீஸ் துறையில் நடந்த ஒரு சம்பவம் தூத்துக்குடியில், அதுக்கு சிபிஐ கேட்டார்ல நம்ம எதிர்கட்சி தலைவராக இருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர், 70 பேர் மரணத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும். ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே இது போன்ற கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு 23 பேர் இறந்துருக்காங்க. அது மீது நடவடிக்கை ஒரு நபர் கமிஷன் போட்டார், சிபிஐ விசாரணை போட்டார். ஒரு வரைக்கும் இன்னும் சிபிசிஐ விசாரணை ஒரு ரிசல்ட்டே வரல. இந்த ஒரு நபர் கமிஷன் போட்டு என்ன பிரயோஜனம்? எனவே கள்ளச்சாராயம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. எனவே தான் சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு எங்கள் தெளிவாக சொன்னார். ஏன் கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் தயங்குறாரு? மடியில் கனமில்லைன்னா கொடுக்க வேண்டியதானே, நாங்கள் செஞ்சோம்ல, ஏன் நீங்கள் செய்யலை என்பது அங்கே கேள்வி. சரி, நீங்க சொல்றீங்களா? இல்ல வெற்றி, நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன்.
அவர் சொல்றாருன்னா யார் இங்க வச்சு சொல்றாரு? எங்களை வெளியேற்றிட்டு எங்களை தொடருக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டமன்ற தொடர் முழு எங்களை நீக்கிட்டு எதிர்கட்சி வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்றேன்? என்னத்தை நான் அவங்க மாதிரி சட்டையை கிழிச்சோமா? போய் சபாநாயகரை சட்டையை பிடிச்சி ஆசனத்தில் உட்கார்ந்தோமா? கண்ணியத்தை கெடுத்தது எந்த இது மாதிரி சம்பவமே நடக்கலையே. எங்க ஆளுங்கட்சியா இருக்கும், நாங்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எந்த அசம்பாவமும் இல்லை. வேணுண்டே ஒரு அசம்பாவத்தை உருவாக்குன்ற திமுக கண்ணியமற்ற முறையில் பார்த்தா சபாநாயகர் ஒரு ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு சபாநாயகராக இருக்கிறவர், சபையின் நாயராக இருக்கிற தனவாள அண்ணனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு அதில் போய் உட்கார்ந்தவங்க தானே வெங்கராஜனும் மற்ற அங்கே இருக்கிற அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும். எங்களை புத்தகத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்களே. சட்டையை கிழிக்காமையே இவர் வந்து சட்டையை கிழிச்சிட்டு வந்தார் எதிர்கட்சி தலைவர். அது மாதிரி நாங்கள் சட்டையை கிழிச்சோமா? ஏதாச்சும் அசம்பாவம் இருந்துமா? எங்களுடைய நியாயமான கோரிக்கையை கருப்பு சட்டை போட்டு நியாயமான முறையில் தெரிவிக்கிறோம். அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குமா கொடுக்கலையா? முதலமைச்சர் சொல்லியிருக்கணும்ல, அவங்கள திரும்ப கூப்பிடுங்க, வர வைங்க, அதை நீக்குங்க, நான் பதில் சொல்கிறேன். அவர் எதிர்த்து பேசட்டும். எதிர்கட்சி தலைவர் 3 வருஷமா எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு சட்டமன்றத்தில். 3 வருஷமா சொல்றாரு, தம்பி உங்க மக்களுக்கு நீங்க தெளிவுபடுங்க, இதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. 3 வருஷமா தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஒழிச்சுட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவர். ஒரு எதிர்கட்சி என்ன செய்ய முடியும்? என்ன செய்யும்? செய்ய வேணும். மக்களுடைய பிரச்சனையை தீர்வானுவதற்கு என்ன செய்யணுமோ அதை எங்க முதலமைச்சர், எங்க முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் பேசினார். அப்ப இவங்க கேட்டிருக்கலாம்ல, நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல. நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த மாதிரி வந்திருக்குமா சம்பவம்? இதுக்காகத்தான் நாங்க சொல்றோம். இது ஒரு அமைச்சர் சொல்றக்கூடிய வார்த்தையாங்க. அப்ப அங்கேயே போலி மதுபானம் விற்குதுன்னு சொல்றாரு அவர். சரக்கு வந்து அவங்க கொடுக்கற பூரா திமுக காரவங்க தான் சப்ளை பண்ற பூரா. டாஸ்மாக் கொடுக்குற சரக்கு பூராமே அப்ப அதுல சாராயம் இல்ல, மதுவனுடைய இது இல்லை. இது மாதிரி எங்க காலத்துல ஏதாச்சும் நடந்திருக்கா? ஒரு முதன்மை அமைச்சர், முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர், திமுகவின் பொதுச் செயலாளர், அவர் சொல்றாரு. இப்படி சொல்றாருன்னா உண்மையிலே இந்த அரசாங்கம், இந்த ஆட்சி வந்து திராவிட மாடல்னு சொல்ற காட்டிலையும் போதை மாடல் ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சின்னு மாடல் ஆட்சின்னு தான் இந்த சொல்லணும். அந்த அளவு தான் இந்த ஆட்சி இருக்கு. அவர் சொல்றத பார்த்தா ஆண்டுக்கு ஆண்டு இந்த மாதிரி நடக்கிறத, ஆண்டுக்கு ஆண்டு எப்படி டாஸ்மாக் கடையில் குறிப்பிட்ட வீதம் வச்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு இவ்வளவு, அடுத்த வருஷம் கூடுதலாக வைக்கணும் அப்படின்னு ஒரு குறியீடு நிர்ணயிச்சதே யாரு? திமுக ஆட்சியில தான். மதுவை கூடுதலாக விற்பனை பண்ணணும்னு சொன்னது திமுக ஆட்சியில தான். அப்ப அவங்க போய் சொல்றாங்கன்னா இன்னைக்கு மதுவில் வந்து இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த மது சரக்கு சரியில்லை, சரக்கே சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே வாயினாலும் சொல்றாரு. குவாலிட்டி அவர் கொடுக்கலையே, கொடுக்க வாங்குறது யாரு? இதே தணிக்கைத்துறையே சொல்லுது, வெளிப்படைத்தன்மை இல்லை, மது கொள்முதல்ல வெளிப்படைத்தன்மை இல்லை, அதுல ஏகப்பட்ட வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த தணிக்கைத்துறையே இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு மது விற்பனை, எவ்வளவு வாங்கப்பட்டது என்பதை இது மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்க பாருங்க, நான் குறிச்சு கொண்டாந்துருக்கேன் எவ்வளவு. நீங்க நிறைய கேட்பீங்கன்னு நினைச்சு வந்தேன். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு விஜய் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நாட்டுக்கு என்ன தேவைன்னா அதை கேட்பையா? அதை கேட்கற விட்டுட்டு நல்ல தலைவர் எப்படி அவர் என்ன சொல்ற? எந்த இடத்துல பேசினார்? எந்த இடத்துல பேசுறாரு? எந்த இடத்துல பேசுறாரு? மாணவர் மத்தியில சொல்றாரு. அவர் என்ன சொல்ற? படிச்சவங்க எல்லாம் ஒதுங்கி போகாதீங்க. விஜய் என்ன சொல்றாரு? படிச்சவங்க எல்லாம் ஒதுங்கி போங்க, நல்ல அரசியல் தலைவர் உருவாகுங்க அப்படின்னு சொல்றாரு, அறிவுரை சொல்றாரு. இதுல என்ன இப்ப இருக்கிற இன்ன தலைவர் சரியில்லைன்னு சொல்றாரா? ஏதாச்சும் தேவையில்லாம கேட்கக்கூடாது. இவருங்க மதுவின் விலையை உயர்த்திய திமுக அரசு அதற்குண்டான வரியை முறையாக செலுத்தவில்லை என தணிக்கைத்துறை குற்றம் சாட்டியுள்ளது.
இதுலையும் ஊழல் செய்ய இந்த ஊழல். இந்திய கூட்டணி உள்ள ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு கெஜ்ரிவால் உள்ள இருக்காருல்ல, அதே மாதிரி தமிழகத்தில் அடுத்த திமுக ஆட்சியினுடைய இதுக்காக இந்த ஊழலுக்காக நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள். இந்த ஆட்சி நிச்சயமாக எப்படி கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதான் தமிழகத்தில் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். கடந்த 9 மாதங்களாக அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் அமலாக்கத்துறை அமைத்திருக்காங்க. அதுல பாருங்க, 23, 24ஆம் காலகட்டத்தில் சட்டவிரோதமாக 23.64 லட்சம் யூனிட் மணல் இன்னைக்கு கொள்ளை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதன் மதிப்பு 4730 கோடி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது இதுவும் அமலாக்கத்துறை தான் அமைச்சது. பொதுவாக திமுக ஊழல் செய்வதில் கெட்டிக்காரங்க, விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணக்கூடிய பஞ்சபூதங்களையும் ஊழல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. உங்களுக்கு தெரியும், 2G அலைக்கட்டு 1,76,000 கோடி ஊழல். இப்போ மணல் கொள்ளை, இப்போ பார்த்தீங்கன்னா நீரில் ஆற்றில் கொள்ளை, இப்படி பல வகையில் கொள்ளையடிந்து இருக்குது இந்த அரசு என்பதை தெரிஞ்சவங்க தெரிஞ்சு. வேற எது இருக்கா? அமமுக கட்சி சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? உங்களுடைய கருத்து என்ன? பாஜக முழுக்க அயோத்தியில இருந்து இந்த வரைக்கும் நாடு முழுக்க மிகப்பெரிய அதுல சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு கருத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? படத்தெல்லாம் காமிச்சு ஒரு அமைதி உருவமா இருந்தாரு, அது மாதிரி நீங்க இருங்க அப்படின்னு. அதே மாதிரி பாஜக ஒரு பெரிய பாஜக மட்டும் இந்து கிடையாது, மோடி மட்டும் இந்து கிடையாது, ஆர்எஸ் மட்டும் இந்து கிடையாது, இந்து வேற. நீங்க மக்களை தவறா இதெல்லாம் சொல்றீங்க. இன்னொன்னு சொல்றதுக்கு முக்கியமான பாருங்க, மோடிஜி ஏன் மணிப்பூருக்கு போகல சொன்னாரா? சொல்லலையா? அதுக்கு பேசியிருக்காருல்ல, அதை கேட்குறீங்களா? நான் கேட்குறேன் ராகுல் இன்னைக்கு பாரத பிரதமர் மோடியை மணிப்பூருக்கு ஏன் போலேன்னு கேட்குற அதே ராகுல் ஸ்டாலினை ஏன் கள்ளக்குறிச்சி போலேன்னு கேட்கலையே? கேட்டாரான்னு கேளுங்க. அதை சொல்ல மாட்டேன்றீங்க, அதை கேட்க மாட்டேறீங்க, எதுவும் களத்துக்கு வர மாட்டேங்க. இப்ப ராகுல் அதை கேட்டாரு. எப்படி ஒரு பிரதமர் முக்கியம், ஒரு 16 பேர் இறந்தாலே பிரதமர் அந்த இடத்துக்கு வரணும்ன்றது சட்ட விதிங்க. இங்க 70 பேர் மரணம், இன்னும் பிரதமர் வந்திருக்கணும், இல்ல முதலமைச்சர் பார்வையிட்டணும். ஏன் முதலமைச்சர் வரல? என்ன காரணம்? ஏன் வரல? அது ஏன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு? எந்த இதுக்கோ போய் இது பண்றாரு, எதுக்கோ போய் நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறாரு, ஏன் வரல? நான் கேட்கிறேன், நீ சொல்ற மாதிரி உண்மையிலே திமுக ஆணித்தனமாக எதிர்கட்சியாக செயல்படணும்னு சொன்னா மோடிஜிக்கு இனிமேல் வெள்ளைக்கூட பிடிக்க மாட்டோம், கருப்பு கூட தான் பிடிப்போம்னு சொல்லி செய்வாங்களா? மோடிஜி வந்தாருன்னா கருப்பு கூட பிடிக்க சொல்லுங்க. உறவுல வெள்ளை கூட பிடிக்கணும்னு உறவு இருக்கா? இல்லங்க, கருப்பு கூட பிடிக்க. நான் கேட்கறது, கருப்பு கூட பிடிச்சா என்ன? கருப்பு கூட பிடிச்சா என்ன தப்பா? என்ன வெற்றி? கருப்பு கூட பிடிச்சா ஏன் வெள்ளை கூட பிடிச்சாங்க? இப்ப அது மாதிரி இந்த தடவை 40 தொகுதியில வெற்றி பெற்றோம்ன்றாங்க. நாங்கள் பல தடவை கூவி பார்த்துட்டேன். இப்ப உங்கள்கிட்ட எல்லாம் பொது மேடையில கூட சொல்லிட்டேன், இவ்வளவு செல்வாக்கு இருக்கின்ற முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு இருக்குன்னு சொன்னா ஏன் தனித்து நிக்கவா? நாங்களும் நிக்கிறோம், நீங்களும் நாங்க நின்று எங்களுடைய திறமை. எனக்கு நான் என்ன சொல்றேன், திறமை நாங்க எப்படி நின்றோம்? எங்க 37 நாடாளுமன்றத்தில் 14ஆம் ஆண்டு 2014 நடந்த தேர்தலில் தனித்து நின்று 37 இடங்கள் சொல்ற கேளுங்க. நாங்க வெற்றி பெற்றோமா இல்லையா? இருங்க, அப்ப இவர் இல்லைன்னு ஒத்துக்கிற சொல்லுங்க. இப்ப நான் என்ன இப்பவும் நான் சொல்றேன், எங்க எடப்பாடியார எதிர்த்து நானும் தனித்தில் களத்தில் நிற்க தயார். ஸ்டாலின் சவால் விட தயாரா? துரைமுருகன் ஏன் அவருடைய வாரிசு உதயநிதி சவால் விட தயாரா? வர்ற தேர்தலில் நாங்க தனித்து தான் நிற்போம். யாரு எங்க கூட்டணியில் நின்றாலும் எங்க உதயசீரன் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்ல தயாரா? சவால். அவங்க நின்றாங்கன்னா நம்ம எல்லாரும் நாங்க நிக்கிறோம். சும்மா போட்டு கூட்டணியை வச்சுக்கிட்டு சிறுபான்மையோட காப்பாளர் சிறுபான்மைக்கு ஒன்றும் செய்யறதில்லை.
இந்த அரசாங்கம் ஏமாற்றி கொண்டது. திமுக எப்பவுமே மக்களை, வாக்களித்த மக்களை ஏமாற்றி கொண்டது என்பதை தெரிவித்து அமமுக வந்து பாஜக கூட இணைய போகுது, உங்களுடைய கருத்து என்னென்ன? அதெல்லாம் இப்போ இணையும் போது கேளுங்க, சொல்றேன். எங்க பொதுச் செயலாளரை கேட்டு சொல்றேன் நான். எங்க போனாலும் சரி, களத்துல இன்னைக்கு அரசாங்கத்துக்கு 5 ஆண்டுகள் பதவி கொடுத்துருக்கோம். அவங்க நடவடிக்கை எடுத்தா தான். இன்னைக்கே தூக்கில போடுவோம்னு சொன்னாரு, ஏன்னா மரண தண்டனை விதிப்போம்னு சொன்னார் முதலமைச்சர். சட்டத்தை ஏற்றிருக்காங்கல்ல. அதுக்கு அடுத்துதான் திருப்பூர் சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் இறந்துருக்காங்க. பாத்தீங்களா, கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் இறந்துருக்காங்க. இப்ப அவங்க மீது என்ன நடவடிக்கை? கலெக்டர் மீது நடவடிக்கை எடுத்தாரா? எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருக்காரா? இன்று முதல் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தும் சொன்னாரு. என்ன நடைமுறை எங்க வரலையே? 2 பேர் இறந்திருக்காங்க, பழங்குடி மக்கள் இறந்திருக்காங்க. இதுல பூரா பட்டியலின மக்கள் தான் அதிகமா இறக்குறாங்க. நன்றி, வணக்கம். நாங்குநேரி விவகாரம் பாரி நெல்லையில நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மாணவர் 2 தரப்பினர் மோதி கொண்டு இந்த திமுக ஆட்சியில தொடர்ச்சி இது போட்ட சம்பவம் நடந்துட்டே இருக்கு. திமுக ஆட்சியில இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லாருமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க. விதவிதமான போதை. படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கெல்லாம் மடிக்கணி கொடுத்தோம். இவங்க போதைப் பொருள் கொடுக்குறாங்க. இந்த ஆட்சியில எல்லாம் எழுத்துலதான் இவங்களுடைய சட்டங்கள் கொடுக்கிற நிதி எல்லாம் எழுத்துலதான் இருக்கக்கூடிய, மக்களுக்கு போய் சென்றடையல. இதுதான் நடைமுறை என்பது தெரியும். யாரு? நல்லா படிச்சுட்டு வர சொல்லுங்க. வாழ்த்துக்கள். நல்லா படிச்சுட்டு வர சொல்லுங்க. அது எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன சொன்னேன், சீனியர்கள் மறைந்த தலைவர்களை பற்றி தவறாக பேசுவது, இழிவாக பேசுவது, இனியாவது அங்க போய் படிச்சுட்டு வந்து மாற்றிக்கிறாருன்னு. இல்லைன்னா அமித்ஷா, மோடிஜி, நட்டஜி இவங்கெல்லாம் அவருக்கு ஆலோசனை சொல்லி, இந்த மாதிரி மறைந்த தலைவர்கள தமிழகத்துல பேசக்கூடாதுப்பா, நீ தலைவரா இருக்க, நீ ஒரு போலீஸ் அதிகாரின்னா நீ பேசலாம், நீ தமிழகத்துடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அதையும் கத்துட்டு வர சொல்லு. வாழ்த்தி சொல்லி அனுப்புவோம்ப்பா. தம்பி வாழ்த்து. தம்பி அவர் எதுக்காக போற? முதலீடு இருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எவ்வளவு ஈர்த்திருக்காங்க? எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க? எத்தனை லட்சம் பேர் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு? ஒண்ணுமே கிடையாது. சும்மா நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்ற, சீனி சக்கரை சித்தப்பா, எழுத்துல அடி நக்கப்பா. அப்படிதான் இந்த இவங்க கொண்டு வர திட்டங்கள், அறிவிக்கிறது எல்லாமே சும்மா எழுத்தோட தான், பேச்சோட தான். சட்டமன்றத்தில் பேசுறதோட சரி, வேற ஒண்ணும் இல்லை. ஏங்க மதுரைக்கு ஒண்ணுதாச்சும் செஞ்சிருக்காங்க? நீங்க கேளுங்க. அந்த 2 அமைச்சரை விட்டுட்டீங்களே, ஏன்னா எத்தனை தடவை கேள்வி மேல் கேள்வி கேட்பீங்க. போய் கேளுங்கப்பா, கேட்க மாட்டேன்றீங்க.